எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். வார ராசி பலன்கள் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நகைச்சுவையாக பார்க்குறோம், சீரியஸாக இல்லை. அதாவது ரொம்ப மைன்யூட்டாக வேணாம், கொஞ்சம் இலகுவாக சாஃப்டாக கலகலன்னு பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவில் பார்க்க போகிறோம். அப்படியே எல்லோரும் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மேசராசிக்கு எப்படிங்க இருக்குது? மேசராசி வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை, போகிறணும்னு போனாலும் அதுவும் சரியில்லை. அதாவது இதை எப்படி பாட்டாக பாடுவாங்க? ஏ வந்தவனும் சரியில்லை, வாய்ச்சவனும் சரியில்லை, இந்த பாட்டை பாடுவாங்க. அடுத்து ரிஷபம். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ அப்படின்னு ஒன்று இவங்க பாடுவாங்க, இல்லை இவங்கள பெற்றவங்க பாடுவாங்க. ரிஷப ராசிக்கு. மிதுனம் என்ன பாடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது, ஒன்றுமே புரியலே உலகத்திலே, இந்த பாட்டை பாடுவாங்க. அடுத்து கடகம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க, இப்படின்னு கடகராசி பாடுவாங்க. அடுத்து சிம்மம். அம்மா அம்மா இனியாருயிரே, நீயும் நானும் இனி ஓருயிரே, இந்த மாதிரி பாட்டு ஒன்றும் இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது. புடிடா அவங்கள அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி பாட்டும் இருக்குது. அடுத்து கன்னி. தகிட 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 தந்தானா, இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா, அப்படிங்கிற பாட்டை கன்னிராசிக்காரங்க பாடுவாங்க. அடுத்து விருச்சகம். எல்லாம் புரியுது நல்லா தெரியுது, ஆனால் வாழை மட்டும் தெரியலே, எல்லாம் புரியுது நல்லா தெரியுது, ஆனால் வாழை மட்டும் தெரியலே அப்படின்னு அவங்க பாடுவாங்க. துலாம் ராசி. அடுத்து விருச்சகம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், அப்படி அவங்க பாடுவாங்க. அடுத்து தனுசு. நினப்பது ஒன்று நடந்தது ஒன்று, நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்குது ஐயா கண்ணு, இந்த மாதிரி பாட்டு தனுசுக்கு. அடுத்து மகரம். நான் வந்த இடமும் சரியில்லை, வாய்ச்ச இடமும் சரியில்லை, என் வாயை வாடகைக்கு வாங்கி என் வாயையே புண்ணாக்குறாங்க, இப்படின்னு மகர ராசி. அடுத்து கும்பம். எதுவோ வாங்கணும்னு ஆசை இருக்குது மனசில், ஆனால் பாக்கெட்டில் கையை விட்டால் ஒன்றும் இல்லை, கையில் வாங்கினேன் பையில் போடல, காசு போன இடம் தெரியலை, இந்த பாட்டு கும்பத்துக்கு. அடுத்து மீனம். அவளா சொன்னால் டடடடை இருக்காது, டடடடை அப்படி ஒன்றும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை, இந்த பாட்டை மீனராசிக்காரங்க பாடுவாங்க. சரிங்களா? இது அத்தனையும் நகைச்சுவைக்காக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதையே வேறு மாதிரி பலன்களாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசத்துக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். ரிஷபத்துக்கு எங்கே வரவு இருக்குது, செலவு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கேன்னு இருக்கும். மிதுனத்துக்கு வருது போகுது, ஆனால் நமக்கு எதுவும் வரமாட்டேங்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போயிட்டுருக்கேன்னு இருக்கும். அடுத்து கடகத்துக்கு
என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் நமக்கு ஒன்றும் எடுத்து வச்சு எதுவும் செய்ய முடியலையே, நமக்கு ஒன்றும் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அடுத்து சிம்மம். எல்லாம் இந்த கூட பிறந்தவங்க, அதுவும் குறிப்பாக அக்கா, தங்கை, அம்மா, பாட்டி, இந்த மாதிரி, அப்புறம் நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், அவர்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அடுத்து கன்னி. என்ன பண்ணாலும் மருந்து மாத்திரை இந்த மாதிரியே போயிட்டுருக்கேன், செலவெல்லாம் தண்ட செலவாக வட்டி கட்டுறது இப்படியே போயிட்டுருக்கேன்னு நினைப்பாங்க. அடுத்து துலாம். எந்த பக்கம்டா ஓடுறது, எதடா செய்கிறது, எல்லாம் நல்லதும் தெரியுது ஆனால் எதையும் செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிறது துலாம். அடுத்து விருச்சகம். கண்ணு கெட்டின தூரத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும், நல்லாவே இருக்கும், நல்லாவே இவங்களுக்கு அமையும். பட் ஆனால் அதை போய் அனுபவிக்கலான்னா யாரோ ஒருத்தர் காலை சுற்றிக்கிட்டு வந்து தொந்தரவு பண்ணுவாங்க விருச்சகத்துக்கு. அடுத்து தனுசு ராசிக்கு. எங்கே எல்லாம் போகிறப்ப நல்லா தெரியுது பலன்னு, ஆனால் போயிட்டா அங்கே போனால் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தான் தெரியுது, எதுக்குடா இந்த வம்பு, இதுக்கு அங்கிட்டே நின்று இருக்கலாமேன்னு தனுசு ராசிக்காரங்க நினைப்பாங்க. அடுத்து மகரம். வாயை வச்சுக்கிட்டு இவங்க கம்முன்னு இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. விவாதம், வீண் விதண்டாவாதம், காசு பண விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக கால்களை பார்த்துக்கணும், பாதத்தை பார்த்துக்கணும். அடுத்து கும்பம். என்னடா எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருட்டாயிடுச்சு, யாரையும் நம்பணும், எல்லாமே இப்படி போயிடுச்சு, ஒன்று அவங்களா போயிட்டாங்க இல்லை நம்மளா போக வச்சிட்டோம், இதெல்லாம் தேவையா அப்படின்னு ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. அடுத்து மீனம். ஒரு நாள் நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா தூங்க விட்றாங்களா? அதாவது ஒரு நாளாவது நிம்மதியாக எதையும் நினைக்காம நல்லா படுத்து தூங்கி நல்லபடியாக ஃப்ரெஷ்ஷாக ஏந்திரிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் மீனத்துக்கு. ஓகேங்களா? இப்போ 2 வகையாகவுமே நாம் பலன்களை பார்த்தாச்சு, சொல்லியாச்சு. இது வாசகர்களோட பார்வைக்கே கருத்துக்கே விட்டு விடுகின்றோம். இனி இதில் எவ்வளவு நகைச்சுவை இருக்கிறது, அதை எப்படி எடுத்துக்கொண்டு இலகுவாக செல்வது, அல்லது அடுத்து சீரியஸாக சொன்னதில் இவ்வளோ சீரியஸ் இருக்கா, இந்த சீரியஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா கேட்டது எல்லாமே மனசை சாந்தப்படுத்த, இலகுப்படுத்த, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக நாம் சொன்னது. ஓகேங்களா? செகண்ட் ஆஃப் சொன்னது நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க. எல்லாமே நேரம், காலம், கிரகம் எல்லாமே நானும் ஒத்துக்கிறேன். பட் அதையும் தாண்டி நீங்கள் மெனக்கெட்டு கொஞ்சம் உங்கள் அளவுக்கு நீங்கள் யாரையோ ஒருத்தர் முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு சிந்திக்க வேணாம், ட்ரை பண்ண வேணாம். உங்களுக்கு தெரிந்தவரை உங்கள் அளவுக்கு நீங்கள் சிந்தித்து கொஞ்சம் சிந்திங்க, ரொம்ப வேணாம். உங்களால் முடிந்த வரைக்கும் லைட்டாக சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் இதிலிருந்து ஒரு விமோச்சனம் ஒரு நாள் கிடைக்கும். ஆமாம், இங்கே சிந்திக்கிறதுக்கு எங்கேப்பா நேரம் இருக்குது, எங்கள் வழியே இதுவாக இருக்குது, எங்கே போய் சிந்திக்கிறது, எதை சிந்தித்தாலும் எல்லாம் முட்டுக்கட்டையாக தான் நிற்கிது, எல்லாம் எங்களுக்கு முன்னே நிற்கிது. அதாவது கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடுமி 2 பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிச்சான் ஜியான்னு. இந்த வடிவேல் காமெடியில் அக்கா தங்கச்சிங்க அங்கே அடிச்சிக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்ட மாதிரி அப்படின்னு ஓடுவாங்களே, அந்த மாதிரி எங்கேப்பா சிந்திக்கிறது. சிந்திக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள்லாம் ஏப்பா உன் வீடியோவெல்லாம் கேட்குறோன்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க மைண்ட் வாய்ஸில். சிலர் சத்தம் போட்டும் சொல்கிறீங்க, அது காதில் கேட்குது. முடியாது தாங்க, முயற்சி பண்ணனா முடியுங்கிறது என்னோட கருத்து. முடியாதுங்கிறது எனக்கும் தெரியுது, நானும் அப்படி தான் இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் முயற்சி செஞ்சோம், நம்ம அதுக்காக என்ன மெனக்கெட்டோம், எத்தனை ஸ்டெப்பு எடுத்து வச்சோங்கிறது தான் முக்கியம். அதனால் அதை எடுத்து வைங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்ய முடியும். நேரம் காலம் எப்படி இருந்தாலும் உங்கள் முயற்சி மிக மிக முக்கியம். அப்படி உங்களுக்கு மனநலத்திலோ உளவியல் ரீதியாகவோ ஏதேனும் ஒன்று
நீங்கள் கேட்டு ஆலோசனை பெற விரும்பினால் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே நம்மளோட கைபேசி எண் இருக்கிறது. அதை தொடர்பு கொண்டு நீங்கள் கவுன்சிலிங், அதாவது கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் வரலாம். அதற்கு உங்களுக்கு தகுந்த உளவியல் ரீதியான, மன ரீதியான அனைத்து பிரச்சனைகளையும் எப்படி, நீங்கள் ஒன்றும் மருந்து மாத்திரை, மாயமந்திரம், பில்லி சூனியம் இது எதுவுமே செய்ய வேணாம். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அன்றாடம் செய்கின்ற வேலைகளிலும் பேசுகின்ற வார்த்தைகளிலுமே சிறு சிறு மாற்றங்கள் செஞ்சால் போதும். அதை நாம் இப்போ கிளாஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் வரலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா.